அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை ஒரு புதிய பட்டியலில் கொண்டு சேர்த்திருக்கிறது காவேரி. அது யார் காவேரி, எந்த காவேரி என்ற கேள்விக்கு இந்த பதிவில் விடை காணலாம். அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், சீனா, பிரிட்டன் என்ற நாடுகளுக்கு மட்டுமே இருந்த ஒரு கௌரவம் இன்று இந்தியாவிற்கும் கிடைத்திருக்கிறது. அந்த பட்டியலில் இந்தியாவின் பெயரும் மிளிர ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவின் துணையோடு தான் பிரான்சும் பிரிட்டனும் போர் விமான என்ஜின்களை தயாரித்தது என்றால் ரஷ்யாவின் துணையோடு தான் சீனா தயாரித்தது. ஆனால் இன்று சீனா தன்னைத்தானே தயாரித்து அதை மாற்றிக்கொண்டும் இருக்கிறது. ஆனால் இப்போது இந்தியாவோ காவேரி என்னும் போர் விமானத்துக்கான என்ஜினை தயாரித்து வெற்றி கண்டிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். குதூகலமான பெருமை தருகின்ற இந்த விஷயம் பற்றி தெளிவாக பார்ப்போம். வாருங்கள். இந்தியா தங்களுக்கென ஒரு போர் விமானம் தயாரிக்க வேண்டும் என்று 1986 முடிவு செய்தது. ஒரு லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். ஆனால் அதற்கு பயன்படுத்துகின்ற விமான என்ஜின் கூட இந்தியா தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்பதிலும் குறியாக இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் காவேரி என்ஜின் தயாரிப்பு. ஆனால் போர் விமானம் வடிவமைத்த பின்னரும் என்ஜின் தயாரிப்பு முழுமையடையவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஒரு போர் விமானத்தின் என்ஜினான ஜெட் என்ஜினுக்கு தேவையான உயர் வெப்பநிலையை தாங்குகின்ற சக்தி, எடை குறைந்து பலமான சக்தியை கொண்ட சூப்பர் அலாய்ஸ் கலப்பு உலோகத்தை உருவாக்குவதற்கான காலதாமதம், சிங்கிள் கிறிஸ்டல் பிளேடு தொழில்நுட்பத்தை கண்டறியும் காலதாமதம் என பல தொழில்நுட்ப பிரச்சனைகள் காலதாமதத்தை கூட்டிக்கொண்டே போனது, காலத்தை நீட்டிக்கொண்டே போனது. அது மட்டுமல்ல, சில பொருளாதார தடைகள் இருந்தது, பல சமூக தடைகளும் வந்து கொண்டே இருந்தன, பல பிறநாட்டு சக்திகளும் தடுத்து கொண்டே இருந்தன என்று வேண்டுமானால் சொல்லலாம். இதில் 1998 அணு ஆயுத சோதனையின் போது அமெரிக்கா இந்தியா மீது பொருளாதார தடை கொண்டு வந்தது. அதன் எதிரொலியாக தொழில்நுட்ப உதவியோ வழிகாட்டுதலோ, போர் விமானம் அல்லது போர் விமான என்ஜின் தயாரிக்கும் ஒரு உதவியோ பிற நாடுகளிலிருந்து கிடைப்பது அரிதாகி போனது, நமக்கு கிடைக்கவே இல்லை. இதுவும் காலதாமதத்திற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அப்படியெனில் இந்தியா இதுவரை விமான என்ஜின் கண்டுபிடிக்கவே இல்லையா என்றால், விமான என்ஜின் கண்டுபிடித்தது. அதானது போர் விமானத்துக்கான என்ஜினை கண்டுபிடித்ததா என்பதுதான் இங்கு கேள்வி. அதனால் தான் அந்த ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது. இந்தியாவிற்கு சொந்தமாக ஒரு போர் விமானத்துக்கான என்ஜின் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆதங்கம். அப்படியென்றில் இந்தியா கண்டுபிடித்த விமான என்ஜின் என்ன? அது கிட்டத்தட்ட 72 73 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட், அதாவது சக்தியை வெளிப்படுத்தும் என்ஜினாகத்தான் இருந்தது. போர் விமானத்திற்கு எவ்வளவு வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 80 85 மேல் இருந்தால்தான் அது ஒரு சூப்பர் பவர் கொண்ட போர் விமானத்துக்கான ஜெட் என்ஜினாக இருக்க முடியும். ஆக இந்த நிலையை எட்டுவதற்குத்தான். அப்படி இருக்கும்போது நமக்கான ஒரு போர் விமானத்திற்கு தேஜஸ் என்ற பேரும் போட்டு உருவாக்கி கொண்டிருக்கும் போது அதற்கு எந்த என்ஜினை பயன்படுத்துவது என்ற கேள்வி வலுவாக வந்தபோதுதான் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி பேச்சுவார்த்தைகள் நடத்தி அமெரிக்காவின் நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தின் GF404 GFIN20 என்ற என்ஜினை பார்த்து பேசி வாங்கி நமது தேஜஸில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். இது மிகப்பெரிய சக்தி கொண்டதாகவும் மிக பேர் வாங்கிய என்ஜினாகவும் இருந்ததால் தேஜஸ் மிகவும் பேர் பெற்ற போர் விமானமாக உலா வந்தது என்பது மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் நமது சொந்த என்ஜின் நமக்கு வேண்டும் என்ற முயற்சியும் நாம் கைவிடவில்லை. பல வழிகளில் நாம் அதை முயன்று கொண்டே இருந்தோம். தற்போது அதன் எதிரொலியாக 83 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட், அதானது சக்தியை வெளிப்படுத்தும் நிலையில் நமது காவேரி என்ஜின் வலுப்பெற்றதாகவும் சக்தி பெற்றதாகவும் சொல்கிறார்கள். இதை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே பெங்களூரில் DRDO நிறுவனத்தில் வந்து அதை உறுதி செய்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த என்ஜினை இந்த அளவு சக்தி உள்ளதாக மாற்றுவதற்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் ஒத்துழைத்தது என்று சொல்கிறார்கள். ஆஃப்டர் பர்னர் டெக்னாலஜியை பயன்படுத்தித்தான் இதன் சக்தியை மெருக்கி இருக்கிறார்கள், கூட்டி இந்த வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கூட்டு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. இந்தியாவிற்கு சொந்தமாக ஒரு போர் விமான என்ஜினை தயாரித்த பெருமையை சேர்த்திருக்கிறது. இதை அப்போது தேஜஸில் பயன்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி வலுவாகும். அப்படியெனில் தேஜஸ் என்ற போர் விமானத்தில் இனி நமக்கு பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி வரும்போது உடனே இயலாது. அதற்கு காலதாமதம் தேவைப்படும். காரணம், 1180 கிலோ எடை கொண்டது இந்த காவேரி என்னும் விமான என்ஜின். அதே நேரத்தில் எடை குறைந்த தேஜஸ் போர் விமானத்தில் பயன்படுத்துகின்ற அமெரிக்காவின் என்ஜின் எவ்வளவு தெரியுமா? 1036 கிலோகிராம் மட்டும்தான். ஆக எடை குறைந்த போர் விமானத்தில் எடை குறைந்த என்ஜினை பயன்படுத்த வேண்டும். மட்டுமல்ல, இந்த காவேரி என்ஜினை பயன்படுத்த வேண்டும் என்றால் தேஜஸ் போர் விமானத்தில் பல
உருவ மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வரும். எந்த என்ஜினையும் மாற்றி அமைக்கும் போது அதில் உருவ மாற்றம் கட்டாயம் தேவைப்படும். எனவே தேஜஸில் இனி புனரமைக்கப்படும் போதோ அல்லது அதை நவீனப்படுத்தும் போதோ அதில் சில மாற்றங்களை உருவாக்கி காவேரி என்ஜினை அதில் பொருத்த முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு சற்று காலதாமதம் ஏற்படும். கிட்டத்தட்ட 7 to 10 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக ஒவ்வொரு விமானங்களை மாற்றி அமைக்கும் போதோ புனரமைக்கும் போதோ நவீனப்படுத்தும் போதோ இதை பயன்படுத்தக்கூடும். அதே நேரத்தில் மற்ற பல விஷயங்களில் இது பயன்படும். அப்படியெனில் இதை கொண்டு வேறு பலன் ஒன்றும் இல்லையா என்று கேட்டால் கட்டாயம் இருக்கிறது. இந்த என்ஜினை பயன்படுத்தித்தான் கதக் என்ற ஆளில்லா போர் விமானத்தை தயாரிக்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஸ்டெல்த் பவர் கொண்ட அன்மேன்ட் காம்பேக்ட் ஏர் வெகிளாக இதை உருவாக்க இருக்கிறார்கள். இதில் காவேரி என்ஜினை தான் பயன்படுத்த இருக்கிறார்கள். அதுவும் ட்ரை என்ஜினை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஆஃப்டர் பர்னர் எனும்போது 80 to 83 கிலோ நியூட்டன்ஸ் த்ரஸ்ட் இதை உருவாக்கும் போது ட்ரை என்ஜினாக இதை பயன்படுத்தும் போது 49 to 52 கிலோ நியூட்டன் த்ரஸ்டை இதை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் தேஜஸில் பயன்படுத்துகின்ற அமெரிக்க என்ஜின் கூட 49 வரைக்கும் தான் அதிகபட்சமாக வெளிப்படுத்தும் போது காவேரி என்ஜின் தான் அங்கு சிறப்பாக உயர்ந்து நிற்கிறது. எனவே இந்த அன்மேன்ட் வெகிள் பயன்படுத்தப் போவது, அதாவது கதக்கில் பயன்படுத்தப் போவது காவேரி என்ஜின் தான். எனவே இது மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டிற்காக வருகிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இந்தியா தேஜஸிற்கு ஒரு ஜூனியராக கூட ஒரு போர் விமானத்தை தயாரிக்கக்கூடும். அதில் கூட இதை 4 அல்லது 4.5 ஜெனரேஷன் கொண்ட ஒரு போர் விமானமாக அதில் பயன்படுத்தக்கூடலாம். அதே நேரத்தில் இந்தியா இதை அதிகபட்சமாக அதிநவீன போர் விமானத்தில் இதை பயன்படுத்துமா என்ற கேள்வி வரும்போது சற்று சந்தேகம்தான். காரணம், நமக்கு போதுமான அளவு நாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறோமா இந்த இன்ஜின் தயாரிப்பில் என்றால் சற்று தயக்கத்தோடு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதானது நாம் பிரான்சின் தொழில்நுட்பத்தோடும் விமான கம்பெனியான ரோல்ஸ் ராய்ஸின் வழிகாட்டுதலுடனும் புதிய 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதானது AMCA. அந்த 5ஆம் தலைமுறை உருவாக்கும் நோக்கில் இருக்கும்போது 4 அல்லது 4.5 ஜெனரேஷன் கொண்ட என்ஜினை சார்ந்த ஒரு போர் விமானம் இனி தயாரிப்போமா என்றால் ஒரு சந்தேகம்தான். அதே நேரத்தில் இது கதக் என்ற ஆளில்லா போர் விமானத்திற்கு அதிக அளவில் பயன்பட போகிறது என்பது மட்டுமல்ல, காலப்போக்கில் இது பல சோதனைகளை கடந்து வரும்போது மேலும் பல வகைகளில் மெருகேற்றப்பட்டு சக்தி பெற்றதாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே குறைந்த காலகட்டத்தில், அதானது 5 அல்லது 6 வருட காலகட்டத்திற்குள்ளாகவே இந்திய வானில் மிகப்பெரிய சக்தி கொண்டதாக தேஜஸ் போர் விமானத்தில் காவேரி என்ஜின் இயங்கக்கூடும். அப்படி இல்லை என்றால் கூட ஆளில்லா போர் விமானத்திலாக இந்தியாவின் பாதுகாப்பிற்காக இயங்கும் காவேரி என்ஜின் என்பதில் சந்தேகமில்லை. இது இந்தியாவிற்கு ஒரு மைல்கல், இந்தியாவை ஒரு மிகப்பெரிய பட்டியலில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. உலகில் சொந்த தொழில்நுட்பத்தில் சுயமாக போர் விமான என்ஜினை தயாரித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றது மட்டுமல்ல, அதில் சுயமாக எந்த ஆதரவோ எந்த வழிகாட்டுதலோ இன்றி தயாரித்த பெருமையை சேர்த்தபடி மிளிர்கிறது இந்தியாவின் பெயர். காவேரி என்றால் சும்மாவா என்ன?